அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 10 வயதுக்கு உட்பட்ட ஆண் பெண் குழந்தைகள் பாலியல் குற்றங்களிலிருந்து நம்ம குழந்தைங்களை எப்படி பாதுகாக்கலாம் என்பதை பற்றி பார்ப்போம். குறிப்பாக வளர்ந்த பிள்ளைங்களை விட, விவரம் தெரிந்த பிள்ளைங்களை விட நம்ம குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டியது 10 வயதுக்கு உட்பட்ட ஆண் பெண் குழந்தைகளிடம். ஏன் அப்படின்னா, அவங்கள் தான் நம்மளை ஒரு நபர் தொடும் பொழுது அது நல்ல தொடுதலா கெட்ட தொடுதலா அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு மனநிலையில் இல்லாமல் விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. அதை நம்ம எப்படி ஒரு பெற்றோர்களாக அதை நம்ம எப்படி கண்டறிகிறது, அதை அவங்ககிட்ட இருந்து நம்ம பிள்ளைங்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளாக இருக்கிற பட்சத்தில் அவங்க மேலே நம்ம ரொம்ப தனி கவனம் செலுத்தணும். ஏன் அப்படின்னா, தன்னுடைய குழந்தை எந்த ஒரு நபருடன் நெருங்கி பழகினாலும், அதாவது உறவினராகவே இருக்கலாம், அது சித்தப்பாவோ மாமாவோ இல்லை அண்ணனோ, நம்மளோட உறவினர்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், ரொம்ப நெருங்கி பழகினாலும் நம்ம யோசிக்கணும். இல்லை நெருங்கின உறவினர்கள் வீட்டுக்கு செல்ல மறுப்பாங்க சில குழந்தைங்க. நீங்கள் வேணால் போங்க, நான் வரல, எனக்கு அந்த அங்கிள் பிடிக்கல, எனக்கு அந்த சித்தப்பா பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் நம்ம அந்த இடத்துல அவங்களால நம்ம குழந்தைக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை எனக்கு அந்த அங்கிள் பிடிக்கல, என்னை அந்த அங்கிள் அடித்தாங்க அப்படின்னு நம்ம சம்டைம்ஸ் போய் அந்த அங்கிள்கிட்ட கேட்போம். எனக்கு எதனால, இல்லை உங்கள் பையன் இந்த மாதிரி சேட்டை பண்ணா, உங்கள் பொண்ணு இந்த மாதிரி சேட்டை பண்ணுச்சுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அம்மா அவங்க சொல்கிறது தானே நம்புகிறாங்க, இப்போ நம்ம சொல்கிறத அம்மா நம்ப மாட்டாங்க. இன்னொன்று, நம்ம சொல்ல போகிறது அம்மாவோட தம்பியை பற்றி இல்லை அம்மாவோட அப்பாவை பற்றி, இந்த மாதிரி உறவினர்களாக இருக்கும்போது அவங்க நம்புவாங்களான்னு தெரியல அப்படிங்கிற பயத்திலேயே குழந்தைகள் பெற்றோர்களிடம் சொல்ல தயங்குவாங்க. ஆனால் ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் தான் ஒரு உறவினர்களால் நமது குழந்தை இப்படி ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு என்பதை சில பெற்றோர்கள் வருத்தமுத்துடன் நாங்கள் எதிர்பார்க்கல, நாங்கள் நம்பலை அப்படிங்கிற மாதிரி. அதனால் குறிப்பாக 10 வயதுக்கு உட்பட்ட ஆண் பெண் குழந்தைகளை வைத்திருக்கும் பெற்றோர்களின் கவனத்திற்கு, தனது குழந்தை எந்த நபருடன் நெருங்கி பழகினாலும் கண்காணியுங்கள். இல்லை அவங்கள விட்டு விலகி இருந்தாலும் குறிப்பாக கவனித்து பார்க்கணும். சில குழந்தைங்க பிடிக்காத நபர்களை பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்கள விட்டு ஒதுங்குவாங்க. அம்மாக்கிட்டேயே கையை இருக்க பிடிச்சிக்கிடுவாங்க. எனக்கு அவங்க பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பிடிக்காததை வெளிப்படுத்துவாங்க. அப்போ நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அதே மாதிரி ஆண் பிள்ளைக்கும் சரி, பெண் குழந்தைகள் மட்டும்தான் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுறாங்கிறது கிடையாது. ஆண் குழந்தைகளும் பெரும்பாலும் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அதனால் 10 வயசுக்கு உட்பட்ட ஆண் பெண் குழந்தைகளுக்கு கெட்ட தொடுதல் எது, நல்ல தொடுதல் எது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துங்க. அதே போல் உனக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்தால் நீ தயங்காமல் அம்மா கிட்ட சொல்லணும், அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ நீ கட்டாயம் தெரிவிக்கணும். அப்படிங்கும்போது நான் உனக்கு ஒரு பக்கபலமாக நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி தான் நம்ம குழந்தைகளை வளர்க்கணும். நம்ம சின்ன குழந்தைகளுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லித்தரக்கூடாது, அது சின்ன குழந்தைகள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நமக்கு மட்டும்தான் நமது குழந்தைகள் குழந்தைகளாக தெரியும், எவ்வளோ வயசு ஆனாலும். ஆனால் மற்றவர்களும் நமது குழந்தைகளாக பார்ப்பாங்க என்பது தெரியாது. அதனால் விழிப்போடு இருங்க. தன்னோட ஆண் பெண் குழந்தைகளை பத்திரமா பாதுகாங்க. தேங்க்யூ.